பார் கவுன்சில் தேர்தலுக்காக உயர்நீதிமன்ற வளாகத்தில் எண்ணெய் வைத்து நடந்த விவகாரத்தை பெரிதாக்கிவிட்டனர் என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். முதலமைச்சரும் அமைச்சர்களும் ஒரு பொய்யான கற்பனை உலகத்தில் வாழ்கிறார்கள். இவர்கள் தமிழக மக்கள் படும் துன்பங்கள், வேதனைகளை அறிவதில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். கோயில் நிலத்தில் வணிக வளாகங்கள் கட்டக்கூடாது என தமிழகத்தில் உள்ள அனைத்து கோவில்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்ப வேண்டும் என அறநிலையத்துறை கமிஷனருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 4.5 ஆண்டுகளாக ஒன்றும் செய்யாமல் ஆட்சி முடியும் நேரத்தில் உங்களுடன் ஸ்டாலின் என்று நாடகமாடுவதால் யாருக்கு என்ன பலன் என தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். எதிர்க்கட்சிகள் எவ்வளவு மறைத்தாலும் பீகாரில் ஆர்ஜேடியின் காட்டாட்சியை மக்கள் எப்போதும் மறக்க மாட்டார்கள் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்.